அதாவது இது வந்து இந்தியாவும் இல்லை பாகிஸ்தானும் இல்லை, இது வந்து பொதுவான இடம் ரெண்டுத்துக்குமே. பாகிஸ்தான் இந்த வண்டியில் இப்போ கூப்பிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் பஸ்ஸுக்கு. இங்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்துவாங்க. அதை தெரியுது பாருங்கள், வெல்கம் டு பாகிஸ்தானில் ஆனால் உள்ள என்ட்ரி ஆகும்போது இது வெல்கம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். வெல்கம் பண்ணவே இல்லைங்க. ஸோ சேடு. வெல்கம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் வெல்கம் பண்ணலைங்க. இன்னும் இன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் வரைக்கும் இந்த பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே பயணம் பண்ணலாம். இங்கே வந்து அதாவது லோக்கல் மார்க்கெட்லாம் இங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கு எடுத்து மட்டும்தான் போக முடியும். என்னென்ன ஃபுட்டு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன். வேறு ஏதாச்சும் இருந்தாலும் காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாம். இந்த ஆட்டோவில் ஏறி உக்காந்துருக்கேன். ஹலோ, हाय, वेलकम टू पाकिस्तान. दर्शन करने. This is Pakistan. Hello to your all friends. Yes, all of you. Ahmedabad. Hi. We are from going to Pakistan. Hi. Pakistan ka vandachi. Welcome to Pakistan. Oh my God. ஹலோ மக்களே, பாகிஸ்தான் கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். பாருங்கள், 100 ரூபா தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து வந்து இந்த நாட்டு காசு வந்து நம்ம நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதாம்மா. இந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு 2 வாட்டி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதிகமாக இங்கே வந்து நம்ம கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இங்கே வந்து செலவு பண்ண போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் தான் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்க போகிறேன். அதனால் வந்து 100 ரூபாய்க்கே இவ்வளோ நோட்டு இருக்குங்க. எவ்வளோனே தெரியல எனக்கு. இருங்க, உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டுறேன், கேல்குலேஷன் பண்ணி காட்டுறேன். தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது பாருங்கள், இது வந்து 10 ரூபா நோட்டு மாதிரி இருக்குது. இது எல்லாமே 50 ரூபா நோட்டு. ஆனால் 50 ரூபா கணக்கு வராதுன்னு நினைக்கிறேன். 20 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். 50 தான் எழுதியிருக்கு. பட் ஆனால் 50 ரூபா வரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாகிஸ்தான் இமிக்ரேஷன் போனோம். இமிக்ரேஷனுக்கு எதிராக ஓகே இந்த நாட்டு இமிக்ரேஷன் போனோம். இப்போ பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 என்ன சின்னதாக இருக்குது. செல்லாத நோட்டா இல்லை, எப்படி இருக்குது பாருங்க. காயின் ஸ்டேட் பேங்க் ஆஃப். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பாகிஸ்தான் இமிக்ரேஷன் போனோம். உள்ள இமிக்ரேஷன் நடக்குது. இமிக்ரேஷன் முடிஞ்சிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக வந்து பாகிஸ்தான் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சுங்க. வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க, தாரா பாபா நானக் ஐடி. அப்புறம் அவங்க இமிக்ரேஷன் முடிச்சுட்டு ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் வந்து இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ணுவோம். அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ETA ஃபார்ம் இருக்குது, அது வந்து இந்தியாவுக்கு தான் ரொம்ப முக்கியமாமா. இப்போது இங்கேருந்து பஸ்ஸில் ஒரு திரும்ப இந்த பஸ்ஸில் தான் போனோம். வால்வோ பஸ்ஸுங்க.
ஃபுல்லாகவுமே இமிக்ரேஷன் ப்ராசஸ் இங்கே தான் நடக்குது. எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாருங்கள் உட்காண்ட்ருக்காங்க. யாருமே சிரிக்கவே மாட்டேங்கிறானுங்க, என்னன்னே தெரியல. திஸ் இஸ் வெரி வெரி ரேர் இன் இமிக்ரேஷன் ப்ராசஸ். Very easy. Yes. Where there is no stamping, etc. Yes, You can yes. visit easily. Yes. You can take foreign tour. Where you went? I went to Pakistan. Which Pakistan? I went to the boarding game in the evening. Yes. ஆமாங்க, பட் ஆனால் எந்த ஒரு ஸ்டாம்புமே பண்ணல பாஸ்போர்ட்டில். தட் இஸ் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டாம்ப் பண்ணியிருந்தா வேறு கண்ட்ரிக்கு போகும்போது நம்மளை வந்து அலோவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இமிக்ரேஷன்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். ஸ்டாம்ப் பண்ணதுனால ரொம்ப இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மக்களோட பயணித்து கற்றுக்கலாம் வாங்க. வந்தாச்சுங்க. எவ்வளோ பெரிய கோயில் பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஆர்ச் வந்து 10 ਵਗੈਰਾ ਜਿਹੜੇ ਨੇ ਤੁਹਾਡੇ ਕੋਲ ਉਹਨਾਂ ਨੂੰ ਚੰਗੇ ਤਰੀਕੇ ਨਾਲ ਸੰਭਾਲ ਲੈਣਾ. This is full is temple, full only temple. This shopping is which one? Main building of Gurdwara Sahib is right on your front. Okay, okay. When you entered in Gurdwara Sahib, your right hand side bazaars over flower and cloth over. இதுதான் வந்து கர்த்தார்பூர் டெம்பிள். பாகிஸ்தானோட இந்த கர்த்தார்பூர் பார்டரில் இருக்கிற ஒரு கோயிலுங்க அது. வந்து போட விடல. இந்த ஆரஞ்சு கலரில் இந்த ட்ரெஸ்ஸு கட்டிட்டு தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. யாருமே சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாமே உருன்னே இருக்காங்க. யாராச்சும் ஒரு சிலர் தான் கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறாங்க. சரி வாங்க, இந்த ரூட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லை வந்து யாராச்சும் ஊரு தான் என்னன்னே தெரியல. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது.
எஸ் எஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்தியன்ஸ். சாப்பிட்டுட்டு இருக்கேன். பிரம்மாண்ட ஹால் மாதிரி இருக்கு. ரொம்ப பெரிய ஹாலு. இன்னும் எதுவும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணல. என்ன வருதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி ரைஸ் கிளாஸ் ரைஸ் மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல. ரைஸு, மொச்சக்கடலை, மீன் மேக்கர், சோயாபீன்ஸ், சப்பாத்தி, அவ்வளோதாங்க. பட் நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். எஸ் இவங்க வந்து சாப்பிட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை 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 मालूम है अन्ना 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 भाई अन्ना yes तुम understand yes you are from Punjab Punjab तुम पंजाब you don't know Pakistan no okay okay this daily work for this place daily working okay hi this for your native from this place your native you are from Pakistan இது வந்து இந்த இடத்தோட கிச்சனுங்க. வாங்க அப்படியே வெளியில் போகணும். ஃபுல்லாக பெரிய மண்டபங்க. ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்குது. சாப்பிட்ற மாதிரி ஒரே ஒரு இடம். பட் ஃபுட் ஆனால் நல்லா இருக்குது. வாங்க அப்படியே வெளியில் போகலாம். मार्केट போகலாம். थल्ले उतरो जितना बिल्डिंग खत्म है कि नाल सजे पास हो यहाँ सीधा दिस साइड ஓகே தேங்க்யூ. வாங்க இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது பாகிஸ்தானில். அதாவது ரொம்ப மார்க்கெட்லாம் இல்லை, கொஞ்சம் கடைங்க மட்டும் இருக்கும். எந்த மாதிரி இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க. சென்னை இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறேன். சென்னை போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தது எங்கே போகிறோன்ட்டுலாம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. எப்போ சீக்கிரம் ஊருக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உடம்பு வேறு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் வந்து சீக்கிரம் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்றது. ஸோ நான் மார்க்கெட்டுக்கிட்ட வந்துட்டேன். இதுதான் இந்த ஏரியாவோட மார்க்கெட்டுங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து இல்லை, நம்ம ஊர் காசுக்கு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். பாகிஸ்தான் காசுக்கு வந்து 140 ரூபாங்க. இப்போ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். லாகோர் பாகிஸ்தான். ஓகே ये देखिए, ये कम ड्राई फ्रूट में है।